ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அன்ஜோய்கிரா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேஷ்நட் இருந்தால் கூட ஓகே தான், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தான் செஞ்சுருக்கேன், ஸோ ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து ஒன்று எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் எப்பவும் போல். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் சாப்பாடுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் எது செஞ்சாலுமே இப்போ நம்ம வந்து புதினா மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு புதினா, அது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றாமலே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும்னா தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். அரைச்சி அந்த வெங்காயத்தை கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போடாமல் நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த புதினாவோட மசாலாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு டேஸ்டியான புதினா சாதம் ரெடி ஆயிடும். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.